வணக்கம் அன்பர்களே! வாழ்க வளமுடன், நலமுடன். நம்முடைய இன்று ஒரு பதிவு, இன்று ஒரு தகவல் யூடியூப் சேனலுக்காக மற்றும் ஒரு புதிய பதிவு. ஆ மன்னிச்சுக்கங்க நேயர்களே. ஆக்சுவலா நேத்தே நான் உங்களுக்கு ஒரு பதிவு போடணும்னு நெனச்சேன். வேலை பிஸினால என்ன பண்ணேன், ஆக்சுவலா இப்ப நான் அந்த பதிவு பண்ணும்போது நைட்டு 11:30 மணி இப்போ. சரி மக்களுக்கு நாம எப்படி வழிபட்டோம் முருகன, அந்த மெத்தட நம்ம சொல்லலாம். அதாவது முருகன இப்படிதான் வழிபடணும், அப்படிதான் வழிபடணும் இல்லங்க. உள்ளன்போட வழிபடணுங்க. எந்த ஒரு முறையா இருந்தாலும். அவ்வளவுதான். ஆத்ம நம்பிக்கையோட அவர் நமக்கு என்னதான் பண்ணாலும் நம்ம அவரை விடாம அவரை இறுக பற்றி நீ எனக்கு செஞ்சே ஆகணும். அப்படி அப்படி சொன்னோம்னா எந்த தாய் தகப்பன் தான் நம்மளை விட்டுருவாங்க? என்னடா தாய் தகப்பன்றீங்களா? முருகர் யாருங்க? நம்மளுடைய கந்த கடவுள், நம்ம சொந்த கடவுள். ஸோ கோபமோ தாபமோ நல்லதோ கெட்டதோ எல்லாமே யார்கிட்ட காமிப்போம்? நம்ம அம்மா அப்பா கிட்ட தானே. அதே மாதிரி நமக்கு யார் அம்மா அப்பா? இந்த கால கலியுகத்துல கண் கண்ட தெய்வம் நம்மளுடைய கந்த கடவுள் சுப்பிரமணிய சுவாமி. ஸோ நான் எப்படி முருகனை வழிபட்டேன், அந்த இதை நான் உங்கள்கிட்ட இப்போ பதிவு பண்ணிக்கலாம், பதிவில் சொல்லலான்ற ஒரு முடிவில் தான் இப்போ. சரி ஆக்சுவலாக முடியல, இன்னைக்கு நம்ம பண்ணியே ஆகணும், மக்களுக்காக நம்ம போடணும். நான் லாஸ்ட்டாக கொடுத்த 2 பதிவுமே நிறைய பேர் பார்த்துருக்காங்க. கமெண்ட்ஸ் இல்லை, பட் ஆனால் நிறைய வியூஸ் போயின்னு இருக்கு. ஸோ இதுலேருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, ஓகே நம்ம கொடுக்கறது மக்கள் பார்க்குறாங்க, அதுவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஸோ அதனால தான் இப்போ சரி இன்னைக்கு என்ன இருந்தாலும் நாளைக்கு, ஆக்சுவலாக இன்றைக்கே தைப்பூசம் பிறந்துருச்சு. 7:12 தைப்பூசம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இதுக்கு முன்னாடி தைப்பூசம் இப்படி வழிபட்டு பாருங்கன்னு சொல்லி ஒரு இது போட்டிருந்தேன். இப்போ அது இதுவாக இருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி பண்ணலாம் அப்படின்றனால இப்போ நான் இந்த மெத்தடில் சொல்லியிருக்கேன். சரி, எப்படின்னா நான் என்ன பண்ணேன் தைப்பூசத்துக்கு, நான் எப்படி முருகரை வழிபட்டேன்ற முறையை தான் நான் உங்களுக்கு சொல்லலான்னு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட்லேயே போட்டிருப்பேன். ஷட்கோண கோலம். காலையில் ஏஞ்சிருங்க ஃபஸ்ட்டு 4:30 மணி. நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங்காக சாமிக்கு விரதம் இருக்கிறேன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் ஏஞ்சிக்குவேன். 4 மணிக்கெலாம் ஏஞ்சி ரெடி ஆகிட்டு நைட்டே வீடெல்லாம் பெருக்கிடுவேன். நானே பண்ணிவிடுவேன். அதெல்லாம் எங்கள் வீட்டில் எங்கள் ஒய்ஃபும் பண்ணுவாங்க. முடியல அவங்க படுத்துட்டாங்கன்னா நான் நைட்டே எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருவேன். காலைல ஏஞ்சி நான் குளிச்சுட்டு 4:30 மணிக்கு வெளியில் விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா ஒவ்வொன்றா பூ அலங்காரம் எல்லாம் பண்ணிவிட்டு எல்லா வேலையும் முடிச்சு வச்சுருவேன். நான் முடிச்சுட்டு விளக்கேற்றி கற்பூரம் சாம்பிராணி எல்லாம் தூப தீபம்லாம் காமிச்சிட்டு என்னால் முடிஞ்ச ஒரு நெய்வேத்தியம். ஸோ இப்போ அதெல்லாம் தான் இப்போ நான் பகிர்ந்துக்க போகிறேன். நான் எப்படி போன வருஷம் வழிபட்டேன், அதனால எனக்கு முருகர் எனக்கு எப்படி அருள் பண்ணினாருன்றது தான். எப்படி வேணாலும் வழிபடலாம். சின்னதாக ரொம்ப சிம்பிளாக கூட வழிபடலாங்க. ஆனால் நம்ம நம்பிக்கையோட வழிபடணும். அதுதான் அங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பவுமே நம்பிக்கை இல்லாமல் எதுவுமே செய்யக்கூடாது. அது எல்லாத்துக்குமே. கடவுள் வழிபாடுன்னு இல்லைங்க. ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், டாக்டர் என்ன முதல்ல சொல்கிறாரு? முதல்ல நம்புங்க, உங்களுக்கு க்யூர் ஆகிடும், உங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படி நம்புங்க. பயந்துக்கிட்டே இருந்தால் அதுவே இன்னும் அதிகமாகிடும். ஸோ அதனால் கடவுளை நம்புங்க. நமக்கு இந்த காலத்தில் தப்பு பண்ணிட்டோம், அதுலேருந்து வெளியில் வரணும். வேறு யார்? கடவுளை தவிர வேறு வழியே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட போய் உண்மையை சொல்லி சரணாகதி அடைஞ்சிடணும். இதில் எந்த தப்புமோ இல்லை கௌரவமோ பார்க்கக்கூடாது. நான் தப்பு பண்ணிட்டேன், உன்னை சரணாகதி அடைஞ்சிட்டேன், நீ எனக்கு வழி காட்டு, நான் என்னால் முடிஞ்சது இந்த மெத்தட்லாம் பண்ணுறேன், தப்பு இருந்தால் நீ மன்னிச்சுக்கோ, அதுக்காக என்னை தண்டிக்காத அப்படின்னு வேண்டிக்குங்க. ஃபஸ்ட்டு வழிபடுற முறை சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ காலையில் ஏஞ்சுமா தலை குளிச்சிருங்க. தலை குளிச்சுட்டு இப்போ முன்னாலே இப்போ படத்துக்கு எல்லாமே சந்தனம் குங்குமம் பொட்டுலாம் வச்சிருங்க. கா முன்னாலே அந்த செவர்லிப்பு வாங்கி வச்சுங்க. எப்படியும் அந்த நாள் 100 ரூபா 150 ரூபான்னு வாங்க. நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன், செவர்லிப்பு 2 நாள் முன்னாடியே வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன். நான் எப்பவுமே ஒருத்தங்கிட்ட வாங்குவேன், அவங்க மற்றவங்களோட எனக்கு கம்மியாக தான் கொடுப்பாங்க. இருந்தாலும் அன்னைக்கு அவங்கள்ட்ட போய் ரொம்ப பேச முடியாது, ஏன்னா அவங்களே அதிகமாக தான் வாங்குவாங்க. அதனால அவங்களே என்ன சொல்லுவாங்க, தம்பி 2 நாளுக்கு முன்னாடியே வாங்கி வச்சுக்கப்பா, அன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்குன்னுவாங்க. 20 ரூபாய்க்கு மேலே வாங்க மாட்டாங்க அவங்க. எனக்கு மற்றவங்க 40 ரூபான்னா எனக்கு 20 ரூபா தான் தருவாங்க. அதை வாங்கி நான் என்ன பண்ணுவேன், ஒரு முழம் வாங்கிக்குவேன். வாங்கிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன். அதுக்கேற்ற மாதிரி அலங்காரம் பண்ணி பக்காவாக செஞ்சிருவேன். முருகருக்கு எந்த குறையும் வைக்க மாட்டேன் அலங்காரத்தில். இப்போ பாருங்க, பார்த்தீங்க இல்லையா, இந்த மாதிரி தான். ஸோ நம்ம வாங்கி நம்மளால் முடிஞ்ச பூ, அப்படியே இல்லையா உதிரி பூ கூட வைங்க, தப்பே இல்லை. சாமந்தி உதிரி பூ என்ன கிடைக்கும், செம்பருத்தி கூட வைக்கலாங்க, தப்பே இல்லை. அவருக்கு சிகப்பு நிறத்தில் பூக்கள் இருந்தால் நல்லது. நான் இதுக்காகவே செம்பருத்தி சொட்டி செடியில் வளர்க்குறேன். அது நான் வீட்டில் வளர்ந்துருக்கும். கரெக்டாக அது பூக்கும். ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை 4-5 பூ பூக்கும். பூத்துட்டு தான் இருக்குது.
ஸோ நல்லா இருக்கு. சரி, இப்போ நம்ம பதிவுக்கு போவோம். காலைல எழுந்து குளிச்சிடுறோமா, என்ன பண்ணுங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு தீபம் பண்ணுறதுக்கு முன்னாடி நெய்வேத்தியம் பண்ணணும் இல்லையா? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன், இந்த இதில் போட்டதில் ஷட்கோண கோலம் அதில் வந்து என்ன பண்ணுங்க, சா ர வ ந ப வ எல்லாம் கோலம் கோலத்தில் போடுங்க. ஒன்று மணப்பலகை இருந்தால் மனையில் போடுங்க, தரையில் போடக்கூடாது. அந்த ஷட்கோண கோலத்தை நல்லா தெரிஞ்சுக்குங்க. தரையில் வீட்டில் சில பேர் போடுவாங்க இல்லையா கோலம், அப்படி கூட போடக்கூடாது, தரையில் போடக்கூடாது, மனையில் போடலாம். இப்போ எங்களுக்கு வந்து எப்படின்னா பூஜை அறை பார்த்தீங்கன்னாக்கா தனி பூஜை அறை. அதில் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்பு மாதிரி இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுவேன், அதிலே போட்டுருவேன். அதில் போட்டால் அங்கே அதில் வந்து எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. கரெக்டாக ஸ்டார் கோலம் போட்டு ஷட்கோண கோலம் போட்டு அதில் சரவண பவன் போட்டுருவேன். அதில் 6 வெத்தலைலாம் வாங்கி வச்சிருவேன். வெத்தலை வச்சுட்டு அகல் விளக்கில் தீபம் ஏற்றுவேன். நடுவில் ஓம் போடுவேன். அந்த ஓமில் வந்து நெய் தீபம் ஏற்றுவேன். மற்ற சுற்றி இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லெண்ணெய் தீபம் தான் ஏற்றுவேன். ஏன்னா இப்போ இருக்கிற நிலைமைக்கு நம்மளால் அதுதான் முடியும். ஏற்றிடுவேன். நெய்வேத்தியம் நான் என்ன செய்வேன் எப்பவுமே, என்னன்னா முருகருக்கு நம்ம பைத்தம்பருப்பு இருக்கு பார்த்தீங்களா, பைத்தம்பருப்பு, வெல்லம் கொஞ்சம் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெய்வேத்தியம் பண்ணுறீங்களா, பச்சை கருப்பு சும்மா ஒரு சிட்டிகை, அப்புறம் ஏலக்காய் தூள், இவ்வளோதான். வெல்லம் சர்க்கரை போடாதீங்க, வெல்லம் நல்லா இது பண்ணி அவருக்கு பிடிச்சது தெனமாவு பைத்தம்பருப்பு. இந்த தடவை வந்து செவ்வாய்க்கிழமை வந்திருக்கனால நான் வந்து நிறைய வழிபாடு பண்ணியிருக்கேன் முருகருக்கு. அதில் செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா தேசமங்க ரசம் ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. செவ்வாய்க்கிழமை கடன் அடைக்கிறதுக்கு ஒரு வழி. காலையில் எல்லாமே செவ்வாய் வர 6லேருந்து 7 பைத்தம்பருப்பு ஊற வச்சு பாயசம் பண்ணி அது பண்ணிடுவேன். 1லேருந்து 2 அப்பவும் செவ்வாய் வர அப்போ என்ன பண்ணுவேன், மாட்டுக்கு வந்து பச்சரிசி, வெல்லம், பைத்தம்பருப்பு ஊற வச்சுட்டு அதை கொடுப்பேன். 6 மணிக்கு மேலே விளக்கேற்றுவேன். இந்த மாதிரி பண்ணி எனக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்தது. அந்த மெத்தடில் நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். இப்போ நம்ம வழிபாட்டுக்கு வருவோம். இது முடிச்சிடுறீங்களா, நெய்வேத்தியம் பண்ணுறீங்களா, இல்லை வெல்லம் தெனமாவு வாங்கி கலந்து நெய்யில் உருட்டி அப்படியும் வைக்கலாம். ரொம்ப அவருக்கு பிடிக்கும். முக்கியமாக நம்ம என்ன செய்யணும்னா திருப்புகழ் படிக்கணுங்க. முருகருக்கு எல்லாமே உகந்தது தான். கந்த சஷ்டி படிக்கலாம், கந்தர் அலங்காரம் படிக்கலாம், கந்தர் அனுபூதி படிக்கலாம், சண்முக கவசம், பாமர் சுவாமிகள் அருளிய சண்முக கவசம் பண்ணலாம். இது எல்லாமே பண்ணலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே கந்த சஷ்டி கவசம் எப்பவும் படிப்பேன். ஆனால் முக்கியமாக நான் எப்பவுமே சொல்றது திருப்புகழ். திருப்புகழ் நீங்க சொல்லி பாருங்க, முருகர் அவரையே மறந்து வந்துருவார். இதுதாங்க ஷட்கோண கோலம். சரவண பவ தெரியுதா? இந்த கோலத்துல தான் 6 வெத்தலை வச்சு விளக்கு ஏத்துங்க. ஸோ முக்கியமே வந்து திருப்புகழ். அந்த திருப்புகழ் இதில் நான் இதில் போட்டிருக்கேன். இந்த ஸ்க்ரீன்ஷாட்லேயே அட்டாச் பண்ணியிருக்கேன். முக்கியமான திருப்புகழ். இதிலே பார்த்தீங்கன்னா அருணகிரிநாதர், நான் அதை ஒரு டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதுலேருந்து தான் இது உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எல்லாத்துக்குமே திருப்புகழ். நோய் நீங்கணுமா திருப்புகழ் இருக்குது, குழந்தை வரமுக்குமா அதுக்கு திருப்புகழ் இருக்குது, நமக்கு நல்ல செல்வளம் கடன்லாம் அதுக்கு ஒரு இப்போ இந்த நான் திருப்புகழ் போட்டிருக்கிறது தான். ஒரு அரை நிமிஷம் நம்ம வந்து கடவுளை இப்படி கும்பிட்டாலே போதும்னு அருணகிரிநாதர் சொன்னது தான் அந்த திருப்புகழ். அதை தான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இதை படிங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட இது எனக்கு மனப்பாடமே ஆயிடுச்சு. இதை நான் படித்து படித்து நிறைய திருப்புகழ் எனக்கு தெரியும். அதில் வந்து இந்த திருப்புகழ் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்ச திருப்புகழ். எப்போ நைட்டு படுக்கும்போதும் சொல்லிட்டு படுப்பேன், காலைல எழுந்துக்கும் போதும் சொல்லிட்டு படுப்பேன். ஸோ இப்படி தான் நான் வந்து திருப்புகழ் படிக்க ஆரம்பித்தேன். ஸோ இயற்கையான நம்மளால் முடிஞ்சது இதுதாங்க. இந்த மாதிரி சிம்பிளாக வழிபடுங்க, திருப்புகழை படிங்க. அவர் வந்து அது மூலமாகவே நமக்கு வீட்டுக்கே வந்துடுவார். அதான் சொன்னேன், குருவா அதில் ஒரு அழகாக 4 வரி பதிகம் அந்த இது விரத முறை இருக்கிறதுலே நான் போட்டிருக்கேன். அதிலே நீங்கள் பார்க்கலாம் எப்படி வந்து 4 வரி பதிகளை வந்து படிக்கிறோன்னு. இந்த இதுதாங்க நான் படிக்கிறேன். சரணகமல் ஆலயத்தை அரை நிமிஷம் நேரமட்டில் தவமுறை தியானமைக்க அறியாத சடகுசட மூடமட்டி பவவிலையில் நேசலளித்த தமிழ்மடி யாழ்மைக்க முறிவேனோ கருணை புரிய ஆதரிப்ப தென்குறைவேலை செப்பு கைலமிலை நாதர் பெற்ற குமரோனே கடகபுய மீதிரத்ன மணியணிப்பொன் மாலைச்சச்சு கமிழன மார்கடப்ப மணிவோனே தருணமிதை ஆமைகுத்த கணமதுர நீல் சவிக்க சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு. இந்த லைனை படிங்க. சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகமிசிவன் ஞானமுக்தி பரகுதுடன் நீ கொடுத்து உதயபுரிய வேணினைத்த வடிவேலா அருணதள பாதபத்ம அனுதினமும் மேதுதிக்க அரியத்தமிழ் தானளித்த மயில்வீரா அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீதுதித்த அழகு திரு ஓரகத்தின் முருகோனே.
நீங்க டவுன்லோட் பண்ணி இது சரியா இல்லைன்னா நீங்க டவுன்லோட் பண்ணி ஆனா திருப்புகழ் படிங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல தான் ஒரு உருவாய் உளதாய் இளதாய் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய்